ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணோமே, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ ரிமெம்பர் மீ? டு யூ ரிமெம்பர் மீ? ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ டு யூ ரிமெம்பர், உனக்கு ஞாபகம் இருக்கா? மீ என்ன, நீ ஞாபகம் வச்சிருக்கியா? டு யூ ரிமெம்பர் மீ, என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? ஓகேவா? எனக்கு அவனை ஞாபகம் இல்லை, எனக்கு அவனை ஞாபகம் இல்லை, யாருன்னு எனக்கு அவன் ஞாபகம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிம். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிம். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிம் அப்படின்னா எனக்கு அவனை ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. நான் சொன்னதே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை வேணால் கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் ஆஸ்க் எனி ஒன் ஹியர். யூ கேன் ஆஸ்க் எனி ஒன் ஹியர். யூ கேன் ஆஸ்க் அப்படின்னா நீ கேட்கலாம். எனி ஒன், யாரை வேணாலும். ஹியர், இங்கே, நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் எனி ஒன் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் திடீர்னு அங்கே போயிட்டேன். நான் திடீர்னு அங்கே போயிட்டேன். நான் அங்கே போகிறதா பிளானே இல்லை, திடீர்னு அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் அ சடன் ஐ வெண்ட் தேர். ஆல் ஆஃப் அ சடன் ஐ வெண்ட் தேர். ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீர்னு. ஐ வெண்ட், நான் போயிட்டேன், போனேன். தேர், அங்கே, திடீர்னு நான் அங்கே போனேன். ஆல் ஆஃப் அ சடன் ஐ வெண்ட் தேர். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். திடீர்னு அவங்க இங்கே வந்தாங்க. திடீர்னு அவங்க இங்கே வந்தாங்க சொல்லலாம் இல்லை, திடீர்னு அவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் அ சடன் தே கேம் ஹியர். ஆல் ஆஃப் அ சடன் தே கேம் ஹியர். ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீர்னு. ஓகேவா? அவங்க, தே, கேம் அப்படின்னா வந்தாங்க. கம்னா வர்றது, கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். அவங்க வந்தாங்க. ஹியர், இங்கே, அவங்க திடீர்னு இங்கே வந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் தே கேம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், திடீர்னு அவன் என்ன கேட்டுட்டான். திடீர்னு அவன் என்ன கேட்டுட்டான். அவன் என்னை கேட்க மாட்டான்னு நினச்சேன், திடீர்னு அவன் என்னை கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஆஸ்ட் மீ. ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஆஸ்ட் மீ. ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீர்னு. ஹி ஆஸ்ட், அவன் கேட்டான். மீ என்ன, அவன் திடீர்னு என்னை கேட்டுட்டான். ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஆஸ்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். ஐ ஹாவ் நத்திங் டு டூ அப்படின்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித், எதுக்கும், இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ இதுவே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் ஹிம். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் ஹிம். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் ஹிம். எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. எனக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. எனக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் மேட்டர். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் மேட்டர். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் மேட்டர் அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா. உனக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் எனிதிங் டு டூ வித் தட் மேட்டர். டு யூ ஹாவ் எனிதிங் டு டூ வித் தட் மேட்டர். டு யூ ஹாவ் எனிதிங் டு டூ வித் தட் மேட்டர். உனக்கும் அதுக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா. உனக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா. டு யூ ஹாவ் எனிதிங் டு டூ வித் ஹிம். ஓகேவா? ஸோ உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் உண்மை. நீ என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்கிறது தான் உண்மை. நான் மாற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதே தான் சொல்ல போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is the truth even if you ask me many times. It is the truth even if you ask me many times. It is the truth. இதுதான் உண்மை. Even if you ask me many times. நீ என்கிட்ட எத்தனை முறை கேட்டாலும் பல தடவை கேட்டாலும் it is the truth. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னமும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்குது, இன்னும் எனக்கு அதை பற்றி சந்தேகம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I still have that doubt. I still have that doubt. I still have that doubt அப்படின்னா எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்குது. I still have எனக்கு இன்னும் இருக்குது. that doubt அந்த சந்தேகம், எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுவே உனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கிறதா, உனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you still have that doubt? Do you still have that doubt? Do you still have that doubt அப்படின்னா உனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இப்போது அந்த சந்தேகம் இல்லை. எனக்கு அதில் சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அந்த சந்தேகம் இல்லை, எனக்கு கிளியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have no doubt about that now. I have no doubt about that now. I have no doubt about that அப்படின்னா எனக்கு அதை பற்றி இப்போ சந்தேகம் இல்லை. now அப்படின்னா இப்போ, எனக்கு இப்போ அதை பற்றி சந்தேகம் இல்லை. I have no doubt about that. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாத. எதை பற்றியும் கவலைப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't worry about anything. Don't worry about anything. Don't worry அப்படின்னா கவலைப்படாத. worry அப்படின்னா கவலைப்படுறது. ஸோ don't worry அப்படின்னா கவலைப்படாத. about anything எதை பற்றியும் கவலைப்படாத. Don't worry about anything. அவன் எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறான். அவன் எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He worries about everything. He worries about everything. He worries அப்படின்னா அவன் கவலைப்படுறான். about everything எல்லாத்த பற்றியும், அவன் எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறான். He worries about everything. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. அவன் எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't worry about anything. He doesn't worry about anything. He doesn't worry அப்படின்னா அவன் கவலைப்படுறது இல்லை. about anything அப்படின்னா எதை பற்றியும், அவன் எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know you work here. I know you work here. I know அப்படின்னா எனக்கு தெரியும். you work நீ வேலை பார்க்குறேன்னு, here இங்கே, நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். I know you work here. ஸோ இதுவே நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியுமா. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does he know I work here? Does he know that I work here? Does he know அப்படின்னா அவனுக்கு தெரியுமா. that அப்படிங்கிறது இங்கே ஹைடாக இருக்குது. ஓகேவா? ஸோ தட்டு நம்ம சேர்த்து தட்டுனும் சொல்லலாம், சொல்லாமலும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தட்டு இல்லாமலும் சொல்லலாம். ஓகேவா? Does he know that I work here? Does he know அப்படின்னா அவனுக்கு தெரியுமா. that I work here நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know you work here. I don't know you work here. I don't know அப்படின்னா எனக்கு தெரியாது. you work here நீங்கள் வேலை பார்க்குறேன்னு, நீங்கள் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. I don't know you work here. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு வரும். ஸோ தெரியாதா அப்படின்னா அந்த டோன்ட் ஃபஸ்ட்டில் வந்துடணும். Don't you know that I work here? Don't you know that I work here? Don't you know அப்படின்னா உனக்கு தெரியாதா. that I work here நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. Don't you know that I work here? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He knows that I work here. He knows that I work here. He knows அப்படின்னா அவனுக்கு தெரியும். That I work here. நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு, நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். He knows that I work here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்காவது தெரியுமா? நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does anyone know that I work here? Does anyone know that I work here? Does anyone know அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? That I work here. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ இது எல்லா சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு, that I work here, இந்த ஃப்ரேஸ் மாறலை. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது அவனுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியாதா. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் that I work here அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கே எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. நீ இங்கே எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just do what you came here for. Just do what you came here for. Just do அப்படின்னா அதை மட்டும் பண்ணு. What you came here for. இங்கே எதுக்காக வந்தியோ, இங்கே எதற்காக, what for அதான் வரும். ஸோ வாட்டுக்கு இது சென்டரில், மற்ற சென்டென்ஸ் வந்துட்டு ஃபார் நெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ வாட் ஃபார் அப்படின்னா எதற்காக. யூ கேம் ஹியர், இங்கே வந்தியோ, நீங்கள் எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. ஜஸ்ட் டூ வாட் யூ கேம் ஹியர் ஃபார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. தட் இஸ் குட் அப்படின்னா அதுதான் நல்லது. ஃபார் யூ உனக்கும், அண்ட் மீ எனக்கும், உனக்கும் எனக்கும் அதுதான் நல்லது. தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Didn't he tell you anything? Didn't he tell you anything? Didn't he tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்லலையா? Didn't அப்படின்னா நெகட்டிவாக கேட்குறோம். ஸோ முன்னாடி சொல்லலையான்னு தான் கேட்குறோம். அதனால didn't வந்திருக்கு, ஓகேவா? ஸோ didn't he tell you அவன் உன்கிட்ட சொல்லலையா? எனிதிங் எதுவும், அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும். அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். நீ பொய் சொல்கிற, அவன் எதுவுமே சொல்லலைன்னு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must have told you something. He must have told you something. He must have told you அப்படின்னா அவன் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சம்திங் ஏதோ, அவன் உன்கிட்ட கண்டிப்பாக ஏதோ சொல்லியிருக்கணும். He must have told you something. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னை திட்டினப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இதை பண்ணினப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know how I felt? Do you know how I felt? Do you know உனக்கு தெரியுமா? How I felt எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு, நான் எப்படி ஃபீல் பண்ணினேன்னு உனக்கு தெரியுமா? Do you know how I felt? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் அங்கே தான் அவனை முதல் தடவை பார்த்தேன். நான் அங்கே தான் அவனை முதல் தடவை பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I met him there for the first time. I met him there for the first time. I met him அப்படின்னா நான் அவனை பார்த்தேன். மீட் அப்படின்னா பார்க்கறது, சந்திக்கிறது. met அப்படின்னா past tense. I met him there அங்கே நான் அவனை பார்த்தேன். for the first time முதல் முறையாக நான் அங்கே தான் அவனை பார்த்தேன். I met him there for the first time. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை, ரெண்டு பேருமே இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Both of you get out from here. Both of you get out from here. Both of you அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும். Get out அப்படின்னா வெளியில் போங்க. From here அப்படின்னா இங்கேருந்து, ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியில் போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
அவங்க 2 பேரும் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்களா? அவங்க 2 பேரும் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did both of them get out from here? Did both of them get out from here? Did both of them get out? அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டாங்களா? From here இங்கேருந்து அவங்க 2 பேருமே வெளியில் போயிட்டாங்களா? ஸோ இதுவே அவங்க 2 பேரும் அங்கிருந்து வெளியில் போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லுவான். அவன் உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will tell you the truth. He will tell you the truth. He will tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்லுவான். என்னது? உண்மையை. The truth. அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லுவான். He will tell you the truth. நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போலாம் வீட்டுக்கு வரதில்லை. அவன் இப்போதெல்லாம் வீட்டிற்கு வருவதில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not coming home these days. He is not coming home these days. He is not coming home அப்படின்னா அவன் வீட்டுக்கு வரதில்லை. These days இப்போலாம் அவன் வீட்டுக்கு வரது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும். அவன் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும், அவனை கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, everything will happen as he thinks. Everything will happen as he thinks. Everything will happen அப்படின்னா எல்லாமே நடக்கும். as he thinks, அவன் நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும், ஓகேவா? That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Happy learning.